ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கொள்ளு பருப்பை நல்லா வேக வச்சுட்டேன். விசிலில் இப்படி நசுக்குனா உடையணும். இந்த அளவுக்கு கொள்ளு பருப்பை வேக வச்சாச்சு. பார்த்தீங்களா, கொள்ளு பருப்பு வேக வச்சு ரெடியாக இருக்குது. இதில் சின்ன வெங்காயம், வெள்ளாங்கு பூண்டு, இப்போ என்னென்னா காஞ்ச மிளகாய் எனக்கு காரம், நாங்கள் சுருக்குன்னு சாப்பிட்றோம் டிக்கெட்டு. அதனால் எனக்கு காஞ்ச மிளகாய் 5-6 மிளகாய், 6-7 மிளகாய் போடுறேன். வந்துக்கோ இல்லை, வரமிளகா தான். ஏய், கருவேப்பிலை ஏது பச்சை கருவேப்பிலை போடணும்? ஏன் போட சொன்னா கம்முன்னு இருக்கியா? இப்போ இதில் என்னென்னா சனியை பிடிச்சவனே வெங்காயம் பண்ணுது. வரமிளகாயை வறுத்து ஓரமாக தள்ளிக்கிட்டேன். இப்போ இதில் சீரகம், சீரகத்தை மறுபடியும் அதிலே எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுப்பட விடுங்க. விட்டுட்டுனா நல்லா பொரிஞ்சிருச்சா? இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி வருங்க. கருவேப்பிலையே எண்ணெயில் போடவே கூடாது, குரங்கு போட்டு தொலைஞ்சிருச்சு. அதனால் பச்சை கருவேப்பிலையே தான் போடணும். இப்போ இது எண்ணெயெல்லாம் அந்த ஓரமாக போய் நிற்கட்டும். இது ஓரம் தள்ளி வச்சுக்கிட்டேன். லைவுக்கு போகிறேனே, என்னைக்கோ ஒரு நாளைக்கு போகிறேன். சரிதா, ஓரம் கட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த வரமிளகாயும் ஏங்க வா, இதோடு தூக்கு, பிடிச்சி தூக்கு. சாய்க்காத. இப்போ இதை கூடி கொஞ்சம் கீழாப்பில் வை. என்னக்குது அப்படியே வை. அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். உள்ள ஒரு புளிக்கரை, பச்சை புளி கரைச்சது. இது ஓகே, மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதில் போட்டாச்சா? இப்போ இந்த பச்சை வெங்காயத்தையும் அரைக்கிறதெல்லாம் போட்டுடலாம். இதுக்கு பேர் புளி வடின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பட்டிக்காட்டிலாம் அதிகமாக இருக்கும். கீழே விழுந்த வெங்காயத்தெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஓகே, இதை இப்போ இதையும் கொள்ளையும் அரைச்சிட்டா கொல்லி சட்னி ரெடி. ஓகேவா? எனக்கு இந்த கருவேப்பிலையோட வாசனை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு கருவேப்பிலை அதிகமாக சேர்த்திக்கிட்டா அது இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனால் பச்சை கருவேப்பிலை செடியில் இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தோம். அதை இப்போ உருவி, எனக்கு செல்லு பிடிக்கிறதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நானே உருவுறேன். உருவி போட்டேன். இந்த அளவுக்கு கருவேப்பிலை நிறைய போட்டுங்க. போட்டுட்டு கருவேப்பிள்ளை அனைத்து ஒரு நல்ல குணங்களும் இருக்குது. இது நாட்டு கருவேப்பிலை, நல்லா மணக்குது, செம்ம மணமாக இருக்குது. ஓகே, இதையும் அரைச்சிட்டா நமக்கு கொள்ளு சட்னி ரெடி. அரைச்சி அதை ஒரு கப்பில் போட்டுட்டு நல்லா நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு அதில் ஊற்றிட்டா ஃபினிஷ் ஒர்க். பார்த்திங்களா, சட்னி நல்லா அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா, நான் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி, எங்கள் வீட்டில் பாம் ஆயில் தான்ப்பா. ஏன்னா பெரிய அளவுக்குலாம் நாங்கள் வசதி இல்லை. கடலக்கொட்டை எண்ணெய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்குலாம்.
இப்போ வந்து கடுகு நிறையா இருந்தால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா கடுகுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கடுகு கொஞ்சம் சேர்த்தி தான் போடுவேன், கோச்சிக்காதீங்க. பட்டு 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 பட்டுன்னு அடிக்குது. இந்த சவுண்டு எதனாலனா தண்ணி இருந்துருக்கு, தண்ணி பட்டிருக்கு, அதனால் சவுண்டு அதிகமாக இருக்குது. கடுகெல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கருவேப்பிலையே போட்டுடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ் த ஒர்க். இப்போ இந்த தாளிச்சில் கிண்டி விடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து அரைக்கிறப்பயே போடுவேன். அதங்காட்டியும் என்னை பார்க்க ஒரு தாத்தா வந்திருந்தார். அவர் நில புரோக்கர் வந்திருந்தார். பக்கத்தால் ஃப்ளாட் விற்கிறாங்களாமா, அதை பற்றி அவர் சொல்கிறதுக்கு வந்திருந்தார். அவர்கிட்ட பேசிக்கிட்டே எனக்கு உப்பு போட மறந்துட்டு அரைச்சிட்டேன். இல்லைன்னா நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதிகம் தூள் உப்பு யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ எவ்வளோ போட்டேன், இவ்வளோ உப்பு போட்டால் தான் உப்பு சட்னியில் உரைக்கும், இன்னும் உரைக்காது. ஏன்னா நான் வந்து உப்பு வந்து ரொம்ப சுருக்கம்லாம் கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிடுவேன், உப்பு இல்லைனாலும் சாப்பிட மாட்டேன். இப்போ இதை எண்ணெயெல்லாம் கலந்துருச்சு பார்த்தீங்களா, அப்படியே குடிச்சிருச்சு சட்னி, மொத்த எண்ணெயும் குடிச்சிருச்சு. இது கூட நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். அப்படியே இருங்க. பார்த்தீங்களா, இப்படி எனக்கு வந்து பெரிய வெங்காயத்தை வந்து இப்படி அந்த சட்னியில் போட்டால் அந்த சட்னியினுடைய ஃப்ளேவருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்ச ஃப்ளேவருக்கும் இப்போ இந்த சட்னி வந்து சாப்பிடக்குள்ள இப்படி இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், அப்படி வேறு மாதிரி லெவலில் இருக்கும் அந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.